வணக்கம். ஞானஜோதி ஆய்வு மையம் பரோபவ ஆண்டினுடைய புத்தாண்டு பலன்களை கடக ராசிக்கு இன்று நாம் பார்ப்போம். இந்த ஆண்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு ஜூன் 1 முதல் உங்கள் ராசிக்குள் வருகிறது. 12இல் இருக்கின்ற பொழுது வெளியூர் வெளியிடங்கள் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பம் மூலம் உங்களுக்கு நன்மை, வங்கி கணக்கு துறைகளிலே பணிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதேபோல் கடகத்திற்கு வந்தவுடன் சென்ட்ரல் எக்ஸைஸ், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு இடங்களிலே சிலருக்கு இந்த நிதித்துறை சம்பந்தமாக பணிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குருவை பொறுத்தவரையில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று குரு, சனி, புதன் ஆகிய நட்சத்திரங்களில் செல்லுகின்ற காலம் உங்களுக்கு பலத்த பொற்காலமாக தல யாத்திரை, இறைவனால் நன்மை, குருவால் நன்மை. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது உங்களுக்கு ஞான கல்வியை தருவார்கள், மந்திர உச்சாடன வளர்ச்சியை தருகிறது. அதே கேது உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாகி 3/12க்குண்டான புதனின் நட்சத்திரத்தில் ஆயில்யத்திலே செல்லுகின்ற காலம் அறிவு விருத்தி, கம்யூனிகேஷன் மூலமாக நன்மைகள், புதிய தகவல்கள், கணனியிலே இருப்பவர்கள் வெற்றி, அதேபோல் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் எல்லாம் புதிய புதிய வெற்றிகளை ஈட்ட இருக்கிறீர்கள். 9இல் உண்டான சனி உங்களுக்கு அந்த சனியினுடைய 7, 8, 9 என்ற இடங்களை குறிப்பதால் வெளிநாட்டின் மூலமாக நன்மை, மனைவியின் மூலமாக நன்மை, துணைவரின் மூலமாக வருமான வளர்ச்சி ஆகியவை ஏற்பட்டாலும் பயணத்தில் 8ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்வதால் பயணத்தில் கவனம் என்று ஒரு அறிவுரையை சொல்லுகிறது. மேலும் உங்களுக்கு மேசத்தில் இருக்கின்ற இந்த சூரியன் சுக்கிரனால் பெருத்த வருமானம், தொழில் வளர்ச்சி, வெற்றி, உயர்நிலைகள், வீட்டுக்குரிய பொருள்கள், வீடு, வண்டி, வாகன சேர்க்கை ஆகியன உங்களுக்கு கிடைக்கிறது. ராகுவை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இந்த கும்பத்தில் இருந்து கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி வைத்தல், கலப்பு திருமணம் போன்றவை செய்து வைத்தல் நடக்கிறது. ராகு பயிற்சியாகி கீழே அதாவது மகரத்தில் இறங்கி உங்களுடைய 7ஆம் இடத்தோடு தொடர்பு செய்கின்ற பொழுது இந்த கடகராசி அன்பர்கள் திருமண காலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல அந்த ராகு அவிட்டத்திலே சுயசாரத்திலிருந்து அவிட்டத்தில் செல்லுகின்ற காலம் குழந்தை பிறப்பு, தொழிலில் வெற்றி, ரியல் எஸ்டேட்டில் மிக சிறப்பு ஆகியன இந்த ஆண்டு நடைபெறுகிறது. மீனத்தில் 9இல் இருக்கின்ற இந்த புதனும் செவ்வாயும் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பையும், புதிய புதிய தகவல்கள், புதிய அறிமுகம், வெளிநாட்டிலே நன்மைகளை தருகிறது. செவ்வாய் 12இல் அதாவது வான மண்டலத்தின் 12இல் இருக்கின்ற காலம் சிலருடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிகின்ற காலமாக இருக்கிறது. பயணம் ஒன்றை தவிர இந்த கடகராசி அன்பர்கள் குரு கடகத்திற்கு வந்த பிறகு இந்த ஆண்டு அற்புத பலன்களை அனுபவிக்கிறீர்கள். அனாதை இல்லங்களுக்கு செல்லுங்கள், ஆதரவற்றவர்களை பாருங்கள், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியினை செய்யுங்கள். அது உங்களுக்கு மருத்துவமனையிலே குறிப்பாக இந்த உடல் ஊனமுற்றோர்கள் போன்றவர்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து விலகுவதற்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்யுங்கள். பெரும் நன்மையை பெற இருக்கிறீர்கள். இந்த சிம்மத்திலும் பின்பு உங்களுடைய ராசியிலும் குருவோடு சேருகின்ற கேதுவுக்கு எங்கெல்லாம் ஜீவ சமாதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வழிபாட்டினை செய்யுங்கள். முருக வழிபாடும் அனந்த சயன பெருமாளும் உங்களுக்கு பெரிய வெற்றி, சொத்து சுக சேர்க்கை ஆகியன ஏற்பட்டு பெரிய நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டிலே குறிப்பிடுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவை ஏற்படில் உங்களுக்கு உயர்தர நட்சத்திர சோதிடத்திலே பலன்கள் காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும்
வாழ்த்துக்கள். வணக்கம்.